முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன வேணால் நடக்கட்டும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெயிப்பீங்க. தடங்கல்கள் வரும் முயற்சியில் அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருங்க. நம்மளை மிச்சம் யார் இருக்கா? அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருங்க. வழிபாட்டு தெய்வங்கள் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், சந்திர பகவான். பௌர்ணமியை பிடிங்க. பௌர்ணமி, அமாவாசை. கடக ராசி லக்னக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு கோவிலில் தங்குங்க. கோவிலில் பௌர்ணமி அமாவாசை தங்கிறது நல்லது. இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலை பக்கத்தில், அதுவும் எதுனா ஒரு கோவில்கள் உங்களுக்கு நீர்நிலை பக்கத்தில் கிடச்சா சூப்பர். இல்லை கோவிலுக்கு போகிற பழக்கம் இல்லை அப்படின்னு யாருன்னா நினச்சிங்க, இல்லை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னா, நீர்நிலை இருக்கிற இடமா பார்த்து இப்போ ஈஸியாக போகலாம் வான்னா வந்துடுவாங்க. நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கும். ரிசார்ட் புக் பண்ணிட்டு போயிடுங்க, பரவாயில்ல. கடல் பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதான் பௌர்ணமியில் சரியான எனர்ஜி கிடைக்கும். கோவிலுக்கு போகிறவங்க, நம்ம பாம்பன் சுவாமிகள் கோவில் இருக்குது சென்னையில், பீச்சு பக்கத்தில், அங்கே போய் தங்கிடுங்க. அது மாதிரி அந்தந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் பீச்சில் சரி, எங்கள் ஊரில் மதுரைக்காரங்க கேட்கக்கூடாது. அங்கே எங்கே அருவி குளம் எங்கே இருக்கோ, எங்கே தங்க முடியுமோ அங்கே போய் தங்குங்க. லீகலாக எங்கே தங்க முடியுமோ அங்கே போய் தங்குங்க. சரிங்களா? மதுரையில் இல்லாத கோவில் குளமாக அங்கே போய் தங்கிடுங்க. தங்க உங்களுக்கு வந்து மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. வரவங்களுக்கு பால் அன்னதானம் கொடுங்க. எங்கே இருக்கீங்களோ பால் அன்னதானம் கொடுங்க. இந்த தமிழ் வருட பருப்பு உங்களுக்கு வந்து ஒரு சுபிக்ஷமான வருட பருப்பாக அமையும்.